இந்த உலகத்துல இந்த தேசத்துல கிறிஸ்தவத்தை எதிர்க்க எந்த மனிதனும் எழும்பினதில்லை. நீ ஒருவேளை எழும்பி இருந்தாலும் இந்த 2026 போரை முடிய பண்ணின கர்த்தர், பிரச்சனைகளை முடிய பண்ணின கர்த்தர், என்னை நியாயம் விசாரித்து இரட்டத்தனையா என்னிடத்தில் தீர்த்து கொண்ட கர்த்தர். ஓ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரோ இந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக இந்த மலைகள் தாழ்த்தப்படும், இந்த பள்ளங்கள் உயர்த்தப்படும், இந்த பள்ளங்கள் உயர்த்தப்படும். சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கிறிஸ்தவ கூட்டங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்து நம்மளை இந்த உலகம் ஏளனமாய் பார்க்கிறதே. என் தெய்வம் சொல்லுகிறார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். என் வாழ்க்கையில் கோணலாய் மாறி போனவைகளை அவரே செவ்வையாக்கி, என் வாழ்க்கையில் கரடானவைகளை சமமாக்கி, நான் இதுவரை கண்டிராத உயரத்தை, நான் இதுவரை எட்டிராத உயரத்தை, நான் இதுவரை பார்த்திராத உயரத்தை நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போர் முடிஞ்சிருச்சு, விசாரிப்பு முடிஞ்சிருச்சு, பாவத்துக்கான நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, தண்டனை முடிஞ்சிருச்சு, உன்னை பாபிலோன்ட்ட ஒப்பு கொடுத்தது முடிஞ்சிருச்சு, உன்னை அமலேக்கன்ட்ட ஒப்பு கொடுத்தது முடிஞ்சிருச்சு, உன்னை எகிப்தியன்ட்ட ஒப்பு கொடுத்தது முடிஞ்சிருச்சு. நீ யோசிக்கிறியா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே போன வருஷம் அவ்வளோ பிரச்சனை இல்லை இல்லை, சில நேரம் உன்னுடைய காரியத்தை நிமித்தம் உன்னை ஒப்பு கொடுத்தாலோ, யோ பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனின் சேனையை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருவே, நீ என்ன ஆளோட்டிகளை வச்சு மிரட்டலாம், என் ஆளோட்டிகளை வச்சு என் வேலையை பலுவாக்கலாம், என் ஆளோட்டிகளை வச்சு என்னை செங்கல் சுமக்கிறத என்னை இன்னும் கடினமாக்கலாம், என் கூக்குரலை இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். 2025 நான் கர்த்தாவே எப்போ மாறும் எப்போ மாறும் எப்போ மாறும் எப்போ மாறும் என்று கூப்பிட்ட நாட்கள் தான் அதிகம். இன்று கண்ட எகிப்தியன் இனி அல்ல, அவன் சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே அவனுடைய எல்லை முடிவடைந்து விட்டது. இனி என் பிரயாணம், இனி நம் பிரயாணம், நம் நோக்கம் பரம கானானுக்கு நேராய் போவதே தவிர எகிப்தியனோடு போராட நாட்கள் அல்ல.